ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலில் கடைசியாக வீடியோ பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸும் வரல. அதே மாதிரி நம்மளோட மொபுக்கர் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லையா? ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. இதில் எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். மேபி உங்களோட ஃப்யூச்சரில் வந்து சம்திங் நீங்கள் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னா பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக நடந்ததுதான். சம்திங் ஏதோ ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லும் போதே ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் எந்த சவுண்டும் இல்லாமல் கிளியராக போயிருந்த வீடியோ. ஸோ ஏதோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 இயர்ஸ் பேக் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு பக்கம் ஃபேமிலி கமிட்மெண்ட்காக ஒரு ஒர்க் ஒன்று போய்க்கின்னு, இன்னொரு பக்கம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருந்தோம். ஸோ லைஃப்பும் அப்படியே பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த சேஃப் ஜோனை விட்டுட்டு லைஃப்பில் பெருசாக சம்திங் எதனா பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து என்ன தெரியும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணோம். அதாவது இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேனல் ரன் பண்ணியிருக்கோம். இதில் வெறும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா போட்டுன்னு இருக்கும். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் டைமாக பண்ணுறதுனால எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாமல் சில சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம். பட் அனாலிஸ்டே எடுத்தனாலே ஓவராலாக ஒரு 50 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டீங்க, யாருமே பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி நோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்ககிட்ட என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஷேர் பண்ண நோட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த நோட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக வரவங்களுக்கு ஃபைன் பண்ண முடியாமல் இல்லைன்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்து நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணும்போது தான் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் என்னுடைய ஃப்ரெண்டும், அதாவது 2 பேர் மட்டும் ஒரு புது எஜுகேஷனல் ஆப் பார்த்தீங்கன்னா ஒன்று மேக் பண்ணலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். குறிப்பாக செமஸ்டர் எக்ஸாம் தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரே இடத்துல ஈஸியாக கிடைக்கணும். ஸோ அப்படின்ற ட்ரீமோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபுக்கர் ஆப் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் இல்லாமல் ஃபுல் டீச்சிங் வீடியோஸு, ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்மாக பார்த்தினாக்கா கொண்டு வரலான்னு சொல்லி பார்த்தினாக்கா ட்ரை பண்ணோம். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறோன்னா அதுக்கு தேவையான கம்ப்ளீட் எஃபோர்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் மட்டும்தான் அதுக்கான கம்ப்ளீட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபுக்கர் ஆப் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அப்டேட் பண்ணணும். பட் இருக்கிறது 2 பேர் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ பார்ட் டைமாக தான் பண்ணி ஆகணும். ஸோ நாங்கள் 2 பேர் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியாதுன்னு தெரியும். பட் எங்களுக்குள்ள ஒரு ஹோப் மட்டும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதாவது எங்களால் முடிஞ்ச ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஒன்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் கிடச்சிச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்லாம் போய்ட்டு மீட் பண்ணி ஸோ அவங்க யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா அந்த மணியை வச்சு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணியும் அதேமாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்தா ஹையர் பண்ணி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹோப்பில் இருந்தோம். ஸோ இது மாதிரி இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டு ஸோ எங்களால் முடிஞ்ச நோட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு சர்வருக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு ஏடிஎம் கார்டு 1 GB ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இதனால இப்போ எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டெலாம் வாங்கி பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணியிருந்தோம். எல்லாருமே தெரியும், எடுத்த உடனே நம்ம எதிர்பார்க்குற ரீச் உடனே கிடைச்சாது. ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டைம் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஒரு வருஷத்தில் நாங்கள் எதிர்பார்த்த ரீச் வந்து கிடைக்கல. அதே மாதிரி ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கான ப்ரீ சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு ஹோப் வச்சுன்னு இப்போ லாஸ்ட் செமஸ்டர் அப்போ என்ன பண்ணியிருந்தோன்னா கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் சர்வர் காஸ்ட் வரைக்குமே பார்த்தோம்னா 30,000 40,000 வந்துருந்துச்சு. ஸோ இந்த மணி வந்து டேலி பண்ணதுக்கு நான் இப்போ அப்டேட் பண்ண நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அஃபெக்ட் ஆகாத இருக்கிறதுனால ப்ரீமியம் நோட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணியிருந்தோம். பட் அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இந்த 70,000 80,000 கட்டுறதுக்கு எங்களோட பிஎஃப் அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா டேலி பண்ணோம். பட் அதுக்கப்புறம் இவ்வளோ மணி போட்டு டேலி பண்ண அளவுக்கு எங்கள்கிட்ட மணி இல்லை. ஸோ இதனால் சர்வர் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாதனால ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் ஆகாத போயிடுச்சு. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வருஷத்தில் ரீச் கிடச்சிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இன்வெஸ்ட் ஈஸியாக கிடச்சிருப்பாங்க. பட் ஓகே, இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க தெரியும். பட் நான் வந்து 2 பேர், ஸோ டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கிறனால எங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். என்னென்னா இப்போ லாஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஏப்ரல் மே 2026 செமஸ்டர் வரதுங்காட்டியும் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி சம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தா ஹையர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கு தேவைப்பட்ட மணிக்காக அகைன் இருக்கிற யூசர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஓகே ஆகலை. அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக ட்ரை பண்ணலான்ட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் அதேமாதிரி கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மணி கேட்டு பார்த்தோம். ஸோ நீங்கள் கொடுக்குற மணியை நான் வந்து ஷேர் கொடுத்துரும் அந்த மாதிரிலாம் கேட்டு பார்த்தோம். யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதேமாதிரி லோனும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதாவது பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து இன்கம் சோர்ஸ்லாம் கேட்டனால நம்மகிட்ட இன்கம் இல்லாதனால அதுவும் கொடுக்கல. பர்சனல் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டும் தர முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண தெரியாமல் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுலான்ற அந்த முடிவில் இருந்தோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரிலாம் பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு ஹோப் கிடைக்கிறதுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்.
அதாவது KFC சிக்கன் இந்த பிராண்டில் வரக்கூடிய கர்னல் ஹார்லன் சாண்டர்ஸ் இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தான். ஸோ இவருடைய ஸ்டோரி மூலியமாகன்னு பார்த்தா எங்களுக்குள்ளே ஒரு ஹோப் கிடச்சி. அதாவது ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி தான் இப்போ நம்ம எதனா புதுசாக ட்ரை பண்ணுறோன்னா அப்போ தான் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நாங்களும் வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். இது மூலிமா நிறைய லெசன்ஸும் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணோம். பட் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் இதில் சக்ஸஸ் ஆகலை. ஜஸ்ட் ஒன் திங், இப்போ நீங்கள் எதனா வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நார்மலாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இதனால உங்களுடைய ட்ரீமை பார்த்தீங்கன்னா கைவிட்றாதீங்க. ஸோ இதன்படி இப்போ நாங்களும் வந்து நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி அகைன் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற முடிவு எடுத்து இந்த செமஸ்டரில் வந்து இன்னும் நல்லா எஃபோர்ட் போட்டு ஒன் மோர் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வரக்கூடிய இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு தேவையான இந்த சர்வர் காஸ்ட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஒர்க்கு போய் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் ஃபேமிலி கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து இதில் டேலி பண்ணலான்னு இருக்கோம். ஆக்சுவலி இந்த செமஸ்டர் எக்ஸாம் சப்ஜெக்ட்டுக்கான 25 ரெகுலேஷன் நோட்ஸ்லாம் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பத்திலே ரெடியாக வச்சுருந்தோம். அதேமாதிரி ப்ரொஃபஷனலாக நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் லெக்சரை வீடியோவை பற்றின மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டுக்கான கம்ப்ளீட் செட்டப் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்வெஸ்டர் அப்படிலாம் வந்து தேவைப்படுற அமௌண்ட் கிடைச்சிச்சுனாக்கா இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பட் இது எதுவுமே கிடைக்காதனால இந்த செமஸ்டர் எங்களால் இது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் செமஸ்டர் இது எல்லாமே பண்ணுறதுக்கு தேவையான முடிஞ்ச எஃபோர்ட் இந்த செமஸ்டர் நாங்கள் வந்து போடலான்னு இருக்கோம் எங்கள் சைட்லேருந்து. இது எல்லாமே அச்சீவ் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ எங்களால் ப்ரொஃபஷனலாக எதுவும் பண்ண முடியாது தான். அதேமாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் பண்ண முடியாது தான். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர்லேயாச்சும் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த செமஸ்டரில் நாங்கள் போகிற எஃபோர்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுறதுக்கு நோட்ஸ் மட்டும் இல்லை லெக்சர் வீடியோஸ்லாம் கூட இந்த ஸ்மார்ட் போர்டில் வச்சு ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கு இந்த செமஸ்டரில் உங்களோட சப்போர்ட்லாம் வேணும். அதாவது மே மந்த்லேருந்து ஆப் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதில் அப்டேட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட ஷேர் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் மூலிமா எங்களால் உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் கொண்டு வரதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியாது. பட் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, விரைவில் சந்திப்போம். பாய்.